வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு டார்க் அப்படிங்கிற ஒரு ரொம்பவே பிரபலமான ரொம்பவே தரமான வேற லெவல் வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த வெப் சீரிஸ்ல இருந்து 3 சீசன் ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 1ல மட்டும் 10 எபிசோடு, சீசன் 2ல 8 எபிசோடு, சீசன் 3ல 8 எபிசோடு அப்படின்னு டோட்டலா இந்த டார்க் வெப் சீரிஸோடைய 3 சீசனும் சேர்ந்து 26 எபிசோடு இருக்கு. இந்த 3 சீசனையும் பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. அப்படி என்னதான் இந்த டார்க் வெப் சீரிஸ்ல இருக்கு அப்படின்னு முதல்ல இந்த டார்க் வெப் சீரிஸோடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை 2019 அதாவது 2019 வருஷம் ஜெர்மன் நாட்டில் வின்டன் அப்படிங்கிற ஒரு டவுன்ல நடக்குது. டவுன்ல மேக்ஸ் அப்படிங்கிற நபர் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி இறந்து போறாரு. இறந்து போன மேக்ஸ் யார் அப்படின்னா நம்ம ஹீரோ ஜோனஸோட அப்பா. ஹீரோ ஜோனஸ்க்கு அப்பா நான் ரொம்ப பிடிக்கும். அப்பா இல்லாத சோகத்தால அவன் ஸ்கூலுக்கு கூட போகல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறான். அந்த டைம்ல இந்த வின்டன் அப்படிங்கிற டவுன்ல ஒரு ஸ்கூல் பையன் காணாம போகிறான். அது அந்த டவுன் ஃபுல்லாவே ஒரு பேசு பொருளாக இருக்கு. எல்லாருமே காணாம போன அந்த பையனை தான் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஜோனஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றான். ஆனாலும் ரொம்பவே சோகமா தான் இருக்கான். இந்த வின்டன் டவுனுக்கு அடையாளமா இருக்கிற ஒரு இடம் தான் வின்டன் டவுன்ல இருக்கிற பவர் பிளான்ட். ஜோனஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்ததுனால ஜோனஸோட ஃப்ரெண்டு காணாம போன பையன் வந்து ஒரு ட்ரக் அடிட்டு அவன் நிறைய ட்ரக்ஸை பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குகையில வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நைட் ஜோனஸோட ஃப்ரெண்டு, ஜோனஸோடைய லவர், நம்ம படத்தோட ஹீரோயின் மார்த்தாவோட பிரதர் அப்படின்னு இவங்க 4 பேரும் இந்த டவுன்ல காணாம போன பையன் மறைச்சு வச்சிருக்க ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்காக நைட்டு பவர் பிளான்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த குகைக்கு போறாங்க. ஹீரோ ஜோனஸோட ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோவோட லவர் மார்த்தாவோட பிரதர், இவங்க 4 பேர் தான் வரதா பிளானு. ஆனா இந்த பிளான்ல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சின்ன பையனும் வந்துடுறான். அந்த சின்ன பையன் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் மார்த்தாவோட தம்பி மிக்கில். இவங்க 5 பேர் தான் அந்த குகைக்கு பக்கத்தில் இருக்க ட்ரக்ஸை எடுக்கணும் அப்படின்னு போறாங்க. அந்த டைம்ல திடீர்னு அந்த டவுன் ஃபுல்லாவே கரண்ட் ஆஃப் ஆகி வருது. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு மிருகம் அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வர மாதிரி அவங்களுக்கு தோணுது. அந்த டைம்ல இவங்க எல்லாருமே பதறிட்டு ஓட ஆஃப் ஆன கரண்ட் மறுபடியும் வர, அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் மார்த்தாவோட சின்ன தம்பி மிக்கில காணோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சின்ன பையன் மிக்கில காணோம் அப்படிங்கிறத போலீஸ்லயும் அவங்க வீட்லயும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் மிக்கில கண்டுபிடிக்கவே முடியல. ஏற்கனவே இந்த டவுன்ல ஒரு பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு அவனை தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த சின்ன பையன் மிக்கிலையும் காணோம். டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சோகத்துல அந்த 2 பசங்களையும் தேடிட்டு இருக்க. அப்ப குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையனுடைய டெட் பாடி ஒன்று கிடைக்குது. ஏற்கனவே டவுன்ல 2 பசங்க காணாம போயிருக்காங்க. இந்த 2 பசங்கள்ல ஏதாவது ஒரு பையனுடைய டெட் பாடியோ இந்த டெட் பாடி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காணாம போன 2 பசங்களுடைய மேட்சும் இந்த டெட் பாடிக்கு மேட்ச் ஆகல. இது 3ஆவதா வேற ஒரு பையன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பையனை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் இல்ல. இந்த பையன் இந்த டவுனே இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 33 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பையன் காணாம போயிருக்கான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க போலீஸ். இந்த டவுன்ல நடக்கிற இந்த மர்மமான விஷயங்களுக்கு என்ன காரணம், இந்த டவுன்ல இருந்து காணாம போன பசங்கள்லாம் எங்க போனாங்க, குகைக்கு பக்கத்துல டெட் பாடியா கிடைச்ச அந்த சின்ன பையன் யாரு, ஹீரோ ஜோனஸோட அப்பா மேக்ஸ் எதனால தூக்கு போட்டு இறந்து போனாரு அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான பதிலையும் ஹீரோ கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறான். அப்பதான் பவர் பிளான்ட் பக்கத்துல இருக்கிற அந்த குகை மூலியமா டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன, இந்த டைம் டிராவலால நடந்த குழப்பங்கள் என்ன, இந்த டவுன்ல நடக்கிற குழப்பமான விஷயங்களுக்கும் டைம் டிராவலுக்கும் என்ன சம்பந்தம், நம்ம ஹீரோ ஜோனஸும் ஹீரோயின் மார்த்தாவும் ஒன்று சேர்ந்தாங்களா, அவங்களுடைய காதல் ஜெயிச்சிச்சா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விகளுக்கும் குழப்பமான டைம் டிராவலுக்கும் இந்த டார்க் அப்படிங்கிற வெப் சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இப்படி ஒரு சீரிஸை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. டைரக்டர் இந்த வெப் சீரிஸை எப்படி எடுத்திருக்காரு, அவர் பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தரமான வேற லெவல் சம்பவத்தை இந்த வெப் சீரிஸ்ல பண்ணியிருக்காரு டைரக்டர். மொத்தமாக 3 சீசன் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு சீசனை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. 3 சீசனும் ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க. டார்க் சீசன் 1 எபிசோடு 1 ஸ்டார்டிங்ல இருந்து சீசன் 3 லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் வெப் சீரிஸோட ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் ரொம்பவே சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காரு டைரக்டர். வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆக்டரும் வெப் சீரிஸ்ல அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரும் இந்த வெப் சீரிஸ்ல அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருக்கு. இந்த வெப் சீரிஸை பாக்குறப்ப நீங்க அந்த உலகத்துக்குள்ளே போயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் அந்த டைம் டிராவலால நடக்கிற குழப்பமான விஷயங்களா இருக்கு பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. இங்க சாதாரண டைம் டிராவல் படம் பார்த்தாலே குழம்புவீங்க அப்படின்னா இந்த சீரிஸை பார்க்காதீங்க. இது நார்மல் இல்ல, அப்நார்மலான ஒரு டைம் டிராவல் வெப் சீரிஸ். அந்த டைம் டிராவலால நடக்கிற குழப்பங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். வெப் சீரிஸ்ல வர டைம் டிராவல் உங்க மைண்டையே ரொம்பவே குழப்பி விட்டுரும். அந்த அளவுக்கு டைம் டிராவல், டைம் மிஷின், டைம் லூப், பேரலல் வேர்ல்டு அப்படின்னு டைமை வச்சு ரொம்பவே சூப்பராக விளையாடி இருப்பாங்க. டோட்டலாக சொல்லணும்னா மிஸ்ட்ரி, த்ரில்லர், கிரைம், இன்வெஸ்டிகேஷன், டைம் டிராவல், டைம் லூப், அட்வென்ச்சர், ஆக்ஷன் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு தரமான வேற லெவல் வெப் சீரிஸ் தான் இந்த டார்க் வெப் சீரிஸ். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாச்சும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு தடவை டார்க் வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டான வெப் சீரிஸ் இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த டார்க் வெப் சீரிஸ் ஒரு ஜெர்மன் வெப் சீரிஸ். இது ஜெர்மன் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கு. இந்த வெப் சீரிஸை தமிழில் தேடி பார்த்தேன். இன்னும் இந்த வெப் சீரிஸை தமிழில் டப் பண்ணவே இல்லையா. அதனால ஜெர்மன் லாங்குவேஜ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இந்த வெப் சீரிஸை பார்த்துட்டேன்.
இந்த வெப் சீரிஸோடைய ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு வேளை தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட வேறு லெவல் சூப்பரான ஒரு படத்தோடையோ இல்லை வெப் சீரிஸோடையோ உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.